இன்றைய நாளில் நாம் தியானத்துக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 62. சங்கீதம் 62 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 62 தாவீதின் சங்கீதம். இதை பார்க்கும்போது இந்த சங்கீதத்திலே 12 வசனங்கள் உண்டு. இதை மிகவும் அழகான தேற்றும் சங்கீதமாக இருக்கிறது. பியூட்டிஃபுல் அண்ட் கம்ஃபர்டிங் சாம் என்று இதற்கு பெயரிடப்பட்டுள்ளது. இந்த சங்கீதத்தின் மிக ஆழமான கருத்து, இதனுடைய கீவேர்டு என்னன்னா, மிகவும் அழகான தேற்றக்கூடிய சங்கீதம். வெரி பியூட்டிஃபுல் அண்ட் கம்ஃபர்டிங் சாம் என்று இது பார்க்கிறோம். இதில் என்னென்ன நம்ம அப்படி பார்க்குறோன்னா, நம்மளை என்கரேஜ் செய்கிறது, நம்ம ட்ரஸ்ட் ஆண்டவரை தான் நம்ம நம்பணும்னு சொல்லிட்டு நல்லா நம்மளை உற்சாகமடைய செய்கிறது. மேலும் நம் நம்பிக்கையை நிலைநாட்டுகிறது. ஆண்டவர் மீது மாத்திரம், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் என்கிறபடி ஆண்டவர் மீது மாத்திரம் நம் நம்பிக்கையை நிலைநாட்டுகிறதாயிருக்கிறது. மேலும் என்ன சொல்லுகிறது என்றால், நமக்கு இளைப்பாறுதலை தருகிறது, ரட்சிப்பை தருகிறது தேவனுடைய கரம். அதே போல் மெய்யான வல்லமையும் அன்பும் கர்த்தரிடம் மாத்திரமே உள்ளது என்றும், உலக பொருள்கள் மேல், உலக மனிதர் மேல் நாம் நம் நம்பிக்கையை வைக்கக்கூடாது ஆண்டவரை காட்டிலும் என்று இது சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் நம் பெலனும் அடைக்கலமும் கண்மலையுமாய் இருக்கிறார். உலக பொருள்கள், அதாவது ஐஸ்வர்யம், பெருக்கம், அதனுடைய வல்லமை, இதெல்லாம் ஒன்றுமே இல்லை, ஆண்டவரே நம் நம்பிக்கை என்று சொல்லி இது ஒரு இந்த சங்கீதத்தினுடைய சுருக்கம் இப்படியாக சொல்லுகிறது. வசனம் 1 நம்ம பார்க்கிற போது ஆண்டவரை மட்டுமே சார்ந்திருத்தல் இதை பார்க்குறோம். தேவனே, தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும் என்று இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனையே என்று சொல்லி அவரை மட்டுமே, அவரை மட்டுமே என் ஆத்துமா என்ன செஞ்சிருக்குதா, என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரை நோக்கி அமர்ந்திருக்கிறது. நான் என்ன ஒரு புலம்பலோ கலக்கமோ ஒரு கண்ணீரோ ஒரு ஆர்ப்பாட்டமோ எதுவும் இல்லை. ஐயோ எனக்கு யார் எனக்கு உதவி செய்வா, என்ன இப்படி இருக்குதே அப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே சில சமயம், என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் தேங்குகிறாய், ஏன் எனக்குள் கலங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அது அமர்ந்துரு அப்படிங்கிறது. அதுதான் நம்ம உலகம், நம்ம அதுக்கேற்ற மாதிரி இங்கே இருக்கிற உலக பிரகாரமாக காணக்கூடிய கஷ்டங்கள், கவலைகள், போராட்டங்கள், இதையெல்லாம் பார்த்துட்டு எப்படி கடல் அலைகள் அப்படியே பறந்துக்கிட்டே இருக்குதோ அது மாதிரி நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது, அப்படியே நம்ம அப்படியே அதையவே பார்த்துட்ருக்கூடாது. அலைகளையும் திரைகளையும் பார்த்தால் நம்ம என்ன செஞ்சுருவோம், அமிழ்ந்து போயிடுவோம். பேதுரு சொன்ன மாதிரி நான் அமிழ்ந்து போகிறேனேன்னு. ஆனால் ஆண்டவரை நாம் கண்ணோக்கும் போது அது எப்படி இருக்குதா, அவர் மிகுந்த அமைதல் உண்டாகும்படி நம் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்வார். வசனம் 2 சொல்கிறது, கண்மலையும் ரட்சிப்பும் கோட்டையும் என் பாதுகாப்பும் நீர்தான், அதனால் நான் அசைக்கப்படுவதில்லை, அதனால் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த வசனங்களில் பார்க்கும்போது 2வது வசனமும் 6வது வசனமும் ஒரே மாதிரி வரும். 2வது வசனமும் 6வது வசனம் பாருங்க ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் ஒரே ஒரு வித்தியாசம் மட்டும் இருக்குது. 2வது வசனத்தில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, என் கண்மலை, என் ரட்சிப்பு, என் உயர்ந்த அடைக்கலம், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஹல்லேலூயா. எப்படி அசைக்கப்படுவதில்லை, அதிகமாய். 6வது வசனத்தில் பாருங்க, அசைக்கப்படுவதில்லை மட்டும் வரும். அவர் என் கண்மலையும் என் ரட்சிப்பும் உயர்ந்த அடைக்கலமானவர், நான் அசைக்கப்படுவதில்லை. அப்போது 2வது வசனத்தில் என்ன சொல்லியிருக்குது, அதிகமாக அசைக்கப்படுவதில்லைன்னு அர்த்தம், குறைவாக அசைக்கப்படுகிறேன் அப்படின்னு தான் அர்த்தம். அதிகமாய் அசைக்கப்படுவதில்லைன்னா நம்ம என்ன, குறைவாக அசைஞ்சிட்ருக்குது வாழ்க்கை. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை பார்க்குறோம். ஆனால் அடுத்த 3 வசனங்களை தாண்டின உடனே என்ன சொல்லியிருக்குது, நான் அசைக்கப்படுவதில்லை. ஸ்ட்ராங்கான ஒரு ஃபெய்த் அந்த இடத்துல வருது. அதிகமாக அசைக்கப்படுவதில்லை, நான் குறைவாக அசைக்கப்படுவதில்லை, அந்த ஒரு எந்த ஒரு இதுவும் இல்லை, மதிப்பீடு அப்படி இல்லை. இவாலுவேஷன் எப்படி இருக்குது, நான் அசைக்கப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஸ்ட்ராங்காக அந்த இடத்துல ஃபெய்த்தை அறிக்கையிடுறத பார்க்குறோம்.
அதே போல் நம்ம பார்க்குற போது 1வது வசனமும் 5வது வசனமும் பாருங்க ஒரே மாதிரி வரும். தேவனை என்ன சொல்லியிருக்குது? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு. ஃபர்ஸ்ட் வசனம் என்ன சொல்லியிருக்குது? தேவனையே நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தேவனையே நோக்கி ஃபர்ஸ்ட் அமர்ந்திருக்குது. அடுத்து என்ன சொல்லியிருக்குது? என் ஆத்துமாவே, ஆத்மாவை குறித்து பேசுறார். தேவனையே நோக்கி நீ அமைதியா இரு, நான் நம்புகிறது அவராலே வரும். முதல் வசனம் என்ன சொல்லியிருக்குது? என் ரட்சிப்பு வரும், அவரால் என் ரட்சிப்பு வரும். ஃபர்ஸ்ட் ரட்சிப்பு, நம்ம ஆண்டவரை ஃபர்ஸ்ட் ஏற்றுக்கொண்ட போது, அவரை நோக்கி பார்க்கிற போது நமக்கு என்ன வந்தது? ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அடுத்து நம்ம நம்பிக்கை என்ன செய்து வர வர உயருது. அப்போ என்ன சொல்லுது 5வது வசனத்தில்? நான் நம்புகிறது அவராலே வரும். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் வசனம் ரட்சிப்பு வருது, 5வது வசனம் என்ன சொல்லியிருக்குது? நான் நம்புகிறது அவராலே வரும். நான் என்னென்னலாம் நம்புறனோ அது எல்லாமே யாரால தான் வரும்? அவர் தான் என் நம்பிக்கை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 வசனமும் மிகவும் அழகாக இருக்கிறது. அதை வாசிக்கும் போதே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்னும் நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா அந்த சங்கீதத்தில் அவர் என் கண்மலை, ரட்சிப்பு, அடைக்கலம், நம்பிக்கை, என் மகிமை, என் பெலன், என் வல்லமை, என் கிருபை என்று சொல்லி அத்தனை காரியத்தையும் இந்த சங்கீதத்தில் சொல்கிறார். அடுத்ததாக நாம் பார்க்குறோம் 4வது வசனத்தில் 3வது வசனம் பாருங்கள். சாய்ந்த மதில் இடிந்த சுவர் போல சத்துருக்கள் எல்லாம் ஆவார்கள். பாருங்க எப்படி பார்த்துருக்கு, அவங்களை எப்படி ஆண்டவர் அவங்கள அதம் பண்ணுறாருன்னு பாருங்க. எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? எது வரைக்கும் ஒரு மனுஷனுக்கு தீங்கு செய்ய நினைப்பீர்கள்? தீங்கு செய்கிறதில்ல, செய்ய நினைச்சாலே ஆண்டவர் நமக்காக போராடுறாராம். பார்த்தீங்களா? அவங்க நினைவு வந்தாலே போதும், ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறாராம்? அவங்கள என்ன, அவங்களுக்கு விரோதமாக அவர் எழும்பி நமக்கு விரோதமாக யாரெல்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? சங்கரிக்கப்பட்டு சாய்ந்த மதில், இடிந்த சுவர். எப்படி சொல்லப்பட்டிருக்கு பார்த்தீங்களா? இதில் மிகவும் அழகாக இந்த இடத்துல சொல்லியிருக்குது. இல் காட்டன் அப்படின்னு சொல்லியிருக்குது. இப்போ அவங்க உள்ளமெல்லாம் அப்படியா இருக்கிறது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவர் பாருங்க, அவங்க சாய்ந்த மதிலுக்கும் இடிந்த சுவருக்கும் ஒப்பாகிறாங்களாம். அப்போ நமக்கு விரோதமாக யார் என்ன நினைவு ஏற்படுத்தாலே போதும், இந்த நினைவுகளை வரையறுக்கிற தேவன் அவ்வளோ அழகாக நம்மை காப்பாற்றுகிறார். 4வது வசனம் பாருங்க. அவங்க என்ன செய்கிறாங்களாம்? மேன்மையிலிருந்து தள்ளும்படிக்கு நம்மளுக்கு வர்ற உயர்வு, நமக்கு வர்ற மேன்மை எல்லாமே நான் நம்புகிறது அவராலே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சாலும் அதிலிருந்து நம்ம எப்படியாவது தள்ளிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அபத்தம் பேசி என்ன செய்கிறாங்க? வெளியே பார்க்கும்போது ரொம்ப நல்லா பேசுகிறாங்களாம். அவங்க வாய் நம்மளை ஆசீர்வதிக்குமா, ஓ காட் பிளஸ் யூ அப்படிம்பாங்க. ஆனால் உள்ள என்ன செய்யும்? காஸ் கர்ஸ். உள்ளம் வந்து சபிக்குதான், வாய் என்ன செய்யுதான்? ஆசீர்வதிக்குதான். எவ்வளோ ஒரு முரட்டாட்டமான முரண்பாடான மக்கள் பாருங்க. வாய் ஆசீர்வதிக்குது, உள்ளம் சபிக்குது. ஆனால் ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறார்? நீங்கள் உங்களை சபிக்கிறவர்களையும் ஆசீர்வதிங்கன்னு சொல்கிறார் நம் தேவன். ஹல்லேலூயா. எப்படிப்பட்ட தேவன் பார்த்தீங்களா நம் தேவன்? உன் சத்துரு பசியாக இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு தண்ணீர் கொடு. எவ்வளோ ஆண்டவர் நமக்கு கிருபையுள்ள தேவன். அதுதான் கிறிஸ்துவின் அன்பு, அதுதான் ஆண்டவருடைய அன்பு. இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்லியிருக்குது. இன்னும் 9வது வசனம் பாருங்க. லோ பார்ன் பீப்புள், ஹை பார்ன் பீப்புள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல கீழ் மக்கள் மாயை, மேன் மக்கள் பொய்யுமாமே என்று சொல்லியிருக்குது. லோ பார்ன் பீப்புள் மாயை, மாயைன்னு சொல்லும்போது இங்கிலீஷ் பைபிளில் பிரெத் அப்படின்னு சொல்லியிருக்குது. நம்ம மூச்சு காற்று, நம்ம மாயையான மூச்சு, அவ்வளோதான். உள்ளே போன மூச்சு வெளியே வந்தால் போச்சுங்கிறாங்க. அப்போ நம்ம மாயையான வாழ்க்கை. அப்போ அவங்க கீழ் மக்கள் எப்படி இருக்காங்க? மாயை. ஹைபார்ன் பீப்புள் எப்படி இருக்காங்களா? பொய் சொல்லுகிறவர்களாக இருக்கிறார்கள், பொய் சொல்லுகிறவராக இருக்கிறாங்க.
இப்போ இவங்க எல்லாத்தையும் கீழ் மக்களாக இருக்கட்டும் மேல் மக்களாக இருக்கட்டும் தராசிலை வைத்து ஆண்டவர் நிறுத்து பார்க்கும்போது, ஆண்டவர் நம்ம இதயங்களெல்லாம் நிறுத்து பார்க்கிறான்னு சொல்லியிருக்கா பார்த்தீங்களா? இந்த உலகத்தில் இந்த ஜாமான்களை திடப்பொருளாக இருக்கட்டும், திரவ பொருளாக இருக்கட்டும், வாயு பொருளாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அளக்கிறதுக்கு ஒரு தராசு இருக்குது. திடப்பொருள்களெல்லாம் டன் கணக்கில், குவிண்டால் கணக்கில், கிலோ கணக்கில் அளக்கிறோம். திரவ பொருள்களை லிட்டர் கணக்கில் அது மாதிரி அளக்கிறோம். வாயு பொருளையும் அதே மாதிரி, கேஸ் எல்லாம் வந்து எடை போட்டு தானே கொண்டாடுறாங்க, அளக்கிறோம். ஆனால் இதயத்தை நிற்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இதயத்தையும் நிறுத்து பார்க்கிறவர் ஆண்டவர் மட்டுமே. இதயத்தை நிறுக்கிற தராசு ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஹல்லேலூயா. ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். நம்ம இதயங்களெல்லாம் ஆண்டவர் நிறுத்து பார்ப்பார். நிறுத்து பார்க்கும்போது நம்ம பாரங்களை, கவலைகளை, கஷ்டங்களை எல்லாம் ஆண்டவர் மேலே வைக்காமல் நம்ம இதயத்திலே வச்சுட்டோம்னா இதயம் எப்படி இருக்கும்? அதை அளக்கிறதுக்கு எந்த எடைகளுமே பத்தாது. அது மேலேயே வராது நம்ம கல், நம்ம இதயம். ஆண்டவர் அதனால தான் சொல்கிறார், கல்லான இதயம் எப்படியா மாறணும்? சதையாக மாறணும். நறுங்குடுதுமான இதயமாக மாறணும்னு ஆண்டவர் சொல்கிறார். நம்ம இதயத்திலிருந்து தீங்கை எடுத்து போடணும், இதயத்திலிருந்து பாரங்களை எடுத்து போடணும். கர்த்தருமே உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே இந்த இடத்துல பாருங்க, அவங்க எல்லாத்தையும் நிறுத்து பார்த்தா அவங்கள் மாயையிலும் லேசானவர்கள், காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? மனுஷனுடைய நாட்கள் அப்படித்தான் இருக்குது, காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்குது. அப்போ அப்படிப்பட்ட இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு? 8வது வசனத்தில் பாருங்க என்ன சொல்றாரு? ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எஸ்டர்டே, டுடே, டுமாரோ. ஏன்னு கேட்டால் ஏன் நம்ப சொல்கிறாரு? நம் கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். ஃபார் எவர் அண்ட் எவர். அவர் நம்மை மாறவே மாட்டார். இன்னைக்கு மனுஷன் இன்னைக்கு ஒன்று சொல்லுவான், நாளைக்கு மாறிடுவாங்க. மனம் மாற அவர் மனுபுத்திரர் அல்ல. அப்போ அப்படிப்பட்ட மாறாத தேவனுக்கு நாமும் எப்படி இருக்கணும்? எல்லா காலத்திலையும் மாறாமல் நாம் அவரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. எந்த காலம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, நிகழ்காலம், வருங்காலம், எதிர்காலம் மட்டுமல்ல, நம்மளுக்கு வாழ்க்கையில் ஆசீர்வாதமான காலமாக இருக்கட்டும், குறைவான காலமாக இருக்கட்டும், நிறைவான காலமாக இருக்கட்டும், சுகமான காலமாக இருக்கட்டும், சுகவீனமான காலமாக இருக்கட்டும், எல்லா காலங்களிலும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை நம்ப வேண்டும். ஹல்லேலூயா. எக்காலத்திலும் எந்த நேரத்திலும் ஆண்டவரை நம்ப வேண்டும் என்று தான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ பாருங்க, இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மட்டும் சொல்லப்படல, ஜனங்களே. ஹல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் உலகம் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. சங்கீதம் கடைசி வசனம் இவ்வாறாக சொல்கிறது, சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. ஹல்லேலூயா. ஆகவே எல்லா காலமும் அவரை ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை நம்ப வேண்டும். அவருடைய சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கு. அவர் சமூகத்தில் உங்கள் இதயத்தை ஊற்றிடுங்கன்னு சொல்கிறார். எல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றியே போட்டுறணும். அப்போ இதயம் அப்போ தான் லகுவாக இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், 9வது 10வது வசனத்தில் பார்க்குறோம், இல்காட்டன் வெல்த், கொள்ளை பொருள். அடுத்தது, இதன் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கக்கூடாது என்று சொல்கிறார். ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடாது, கொள்ளை பொருள் மேலே நம்ம நம்பிக்கையை வைக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன்னா எல்லாமே அழிஞ்சு போகும், அதன் மேல் நம் நம்பிக்கையை வைக்கக்கூடாது. 11 வசனத்தில் பாருங்க, ஆண்டவர் பேசுகிறார். எப்படி பேசுகிறாராம்? உறுதியாய் ஆண்டவர் பேசுகிறார். அப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்லியிருக்குது? நம்ம அந்த வசனத்தை மிகவும் ஆழமாக இருக்கணும். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாருங்கிறத தாவீதும் அறிந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் பேசாத கல்லோ மரமோ அல்ல, பேசும் தெய்வம். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது? ஆண்டவர் பேசுகிறார், உறுதியாய் சொல்கிறார். இதை நம்ம 12வது வசனம் பாருங்க, அவருடைய கிருபையும் அவருடையது, ரட்சிப்பும் அவருடையது. அடுத்து என்ன அவருடையது? அவர் செய்யத்தக்க இருக்குது. 11வது வசனத்தை பாருங்க, வல்லமை தேவனுடையது. 12வது வசனம், கிருபையும் தேவனுடையது, உம்முடையது. mercy, God's mercy, God's rewards, God's power, எல்லாமே இருக்குது. அப்போ செய்கைக்கு தக்க பலன் உண்டுன்னு சொல்லிட்டு யோவான்
வெளிப்படுத்தல மட்டும் சொல்லலை. அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் சொன்ன அந்த வசனம், வெளிப்படுத்தல் 22:12 சொல்லப்பட்ட வசனத்தை தாவீது 62வது சங்கீதம் 12வது வசனத்தை சொல்லிட்டார். அங்கேயும் வெளிப்படுத்தல் 22:12 தான் சொல்லப்பட்டது அந்த வசனம். இங்கேயும் சங்கீதம் 62:12 சொல்லப்பட்டிருக்கிறது. ஞாபகமாக வச்சுக்கோங்க. வெளிப்படுத்தல் 22:12, சங்கீதம் 62:12. தேவரீர் அவனவன் செய்யத்தக்கதாக பலன் அளிக்கிறீர். அவனவன் கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே அப்படிப்பட்ட தேவனை நம்ம நம்பிக்கையோடு நம்ம அவருக்காக காத்திருக்க வேண்டும். பாருங்க, மனுஷர் என்ன செய்வாங்க? 3 காரியங்களை செய்கிறாங்க. தீங்கு செய்ய நினைப்பது மனுஷனின் சுபாவம், 3வது வசனம். 4வது வசனம், தள்ளும்படி நம்மை தள்ளும்படி ஆலோசனை பண்ணுவது மனுஷ சுபாவம், சபிப்பது மனுஷ சுபாவம். இந்த இடத்துல ஆண்டவர் அறிவுரை சொல்கிறாரு. வசனம் 10, கொடுமையை நம்பாதே, கொள்ளை பொருள் மேல் பெருமை பாராட்டாதே, ஐஸ்வர்யம் விருத்தியானால் இதயத்தை அதன் மேல் வைக்காதே. இந்த 3 அறிவுரையும் ஆண்டவர் சொல்கிறார். என்னென்னலாம் செய்யக்கூடாது? கொடுமையை நம்பக்கூடாது, கொள்ளை பொருள் மேல் பெருமை பாராட்டக்கூடாது, ஐஸ்வர்யம் விருத்தியாகும் போது நம் இதயத்தை அதன் மேல் வைக்கக்கூடாது. ஹல்லேலூயா. வசனம் 8 நாம் அனைவரும் சேர்ந்து படிப்போம். ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள், தேவன் அடைக்கலமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. எங்களை மிகவும் நேசித்து வழிநடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த சங்கீதத்திலிருந்து நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களுக்கு நல்ல ஆண்டவரே ஒரு அழகான ஒரு ஆறுதல் தரும் வசனங்களை இந்த சங்கீதத்தில் எங்களுக்கு தந்ததற்காக நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதன்படி நாங்கள் ஆண்டவரே நடந்து உம்முடைய சமூகத்தில் உமது நம்பிக்கைக்கு பாத்திரவான்களாய் ஆண்டவரே, உம்மை மாத்திரமே சார்ந்து கொள்கிற பிள்ளைகளாய் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வல்லமை, கிருபை எல்லாம் உம்மிடத்தில் இருக்கிறது, ரட்சிப்பும் இடத்தில் இருக்கிறது, மகிமையும் இடத்தில் இருக்கிறது. அவைகளெல்லாம் நாங்கள் அணிகலனாக அணிந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே அழகாய் தோன்ற எங்களுக்கு உதவி செய்யும். அவ்வாறு எங்களுக்கு செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.